45 ஆண்டுகளாக துப்பறியும் இலாக்கா மட்டுமே எஸ்பெஷலி இன்வெஸ்டிகேஷனை மட்டுமே செய்து வரும் ஒரே நிறுவனம் இந்தியாவில் நாங்கள் தான். துப்பறியும்னா என்ன சார்? நாய் மாதிரி அப்படி மோப்பம் பிடிக்க தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? இந்த பாருங்க, இதுல பெரிய ஆள் சின்ன ஆள் இல்லை. 148 தொகுதிகளே டிஎம்கே ஜெயிப்புன்னு சொன்னதும் நாங்க தான். எப்ப 148 தொகுதிகளை எப்ப ஜெயிச்சிருக்காங்க? நீங்க பாருங்க, பேப்பர் பாருங்க தெரியும். எப்ப நீங்க சொல்றது பார்க்கலாம் சார். நீங்க தப்பா சொல்றீங்க. எவனா ஒன்றும் இல்லை, எஸ்வி சேகரை ஒரு மேட்டருக்கு வாங்கன்னு சொன்னா 2 லட்சம் கொடுக்குன்றார். எந்த மேட்ருக்கு சார்? ஏதோ ஒரு மேட்டருக்கு கூப்பிட்டோம். இல்ல எந்த மேட்ருக்கு? இது இந்த இன்டர்வியூ வேற ஏதோ மேட்டர், அதாவது அவங்க புத்தி வேற மாதிரி போகுது, அவ்வளவுதான். ஜெயலலிதா அவங்களையா? ஜெயலலிதா சாதாரண செத்தாங்களா? அது மரணம் தானே. அதே மாதிரி அது இப்ப 2021 சட்டமன்ற தேர்தல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நீங்க புரியாம பேசுறீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டு கேட்கிறேன் சார். இப்ப பணம் வேணும் சார், பணம் டப்பு வேணும். எப்படி முடியும் உங்களால? ஒரு தொகுதியிலையும் என்னை கேட்கும் பட்சத்தில் அவர்கள் நிலை என்ன என்பதை சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கேன். அது யாருக்கால தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றது? பிஜேபியை ஆட்சி செய்ய வைக்க முடியுமா உங்களால் என்று கேட்டார்கள். நான் கூறினேன், நான் என்ன சொன்னா, பாஜக அதிமுக கூட்டணி உங்ககிட்ட வந்து கேட்டு இருக்கு. மோடி உங்களுக்கு தெரியும், திரு குலோத்துங்கன் சோழன் அவர்கள் மோடிக்கு தெரியாது. அதை பத்தி எனக்கு தெரியாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி. இந்தியாவில் முதல் தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பித்த டாக்டர் குலோத்துங்கன் சோழன் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் திரு கண்ணன் அவர்களே. ஜெம் டிவி அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையை கூறி, இப்பொழுது நீங்கள் கேட்கும் வினாக்களுக்கு பதில் சொல்ல, நேர்மையான பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சரி சார், நான் ஒன்று கேள்விப்பட்டேன். சொல்லுங்க. உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாரா, 234 தொகுதியை சர்வே பண்ணி எங்களை ஜெயிக்க வைக்க முடியுமான்ட்டு. நீங்கள் முடியும்ட்டு சேலஞ்சு பண்ணியிருக்க, உண்மையாது? அது பாருங்க, 100% உண்மை. அதை விட உண்மை என்னன்னா, 45 ஆண்டுகளாக துப்பறியும் இலாக்கா மட்டுமே எஸ்பெஷலி இன்வெஸ்டிகேஷனை மட்டுமே செய்து வரும் ஒரே நிறுவனம் இந்தியாவில் நாங்கள் தான். துப்பறியும்னா என்ன சார்? நாய் மாதிரி அப்படி மோப்பம் பிடிக்க தெரியுமா உங்களுக்கு? மோப்பம் பிடித்து கண்டுபிடிப்பது தான் எங்கள் தொழிலே. மோப்பம் பிடிக்க அதன் அடிப்படையில், ஆமாம், மோப்பம் பிடிச்சி தான் நீங்கள் யார் என்னன்ற கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி 234 தொகுதிக்கும் எனக்கு ஃப்ரான்ச்சைசி வாண்டட்னு தினத்தந்தி, தினமலர் போன்ற பத்திரிகைகளில் ஒரு 3-4 தடவை இந்த சமீபத்தில் நான் வெளியிட்டிருக்கிறேன். அந்த வெளியிட்டதுனால பலரும் எங்களை அப்ரோச் பண்ணி எனக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுங்கள். ஃப்ரான்ச்சைஸின்னா அதாவது என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், என்னுடைய பிரதிநிதிகளாக என்னை மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்றி வையுங்கள் சார் என்று கேட்டிருக்கிறார்கள் நிறைய பேர். அவர்களில் நல்ல நேர்மையானவங்களெல்லாம் பார்த்து பொறுக்கி எடுத்து இன்றைக்கி வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது எதுக்குன்னா, அங்கங்கே துப்பறியும் நிறுவனம் இயங்குறது. துப்பறியும் நிறுவனம் எங்கெங்கே இயங்குனுச்சுன்னா நாங்கள் என்ன வேலைகள் சொல்கிறோமோ அதை செய்வாங்க. நீங்கள் 234 தொகுதியும் மோப்பம் பிடிச்சி யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க எல்லாமே உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உண்மையா? அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? இந்த பாருங்க, இதில் பெரிய ஆள் சின்ன ஆள் இல்லை. மோப்பம் பிடிக்கிறோம்னா ஒரு வீட்லேயும் பூந்து எப்படி ஓட போகிறாங்க என்னன்னு கண்டுபிடிக்கிறது எங்கள் வேலை. அந்த வேலையை கொடுக்கும் பட்சத்தில் தான் அதை செய்ய முடிய, மற்றபடி எங்களோட தொழில், அந்த தொழிலை தான் அபிவிருத்தி பண்ணுறது எங்கள் நோக்கம். எங்கள் தொழில்னா என்ன, ஒரு வீட்லேயும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ சால்வ் பண்ணுறோம் சார். அது விடுங்க சார், தொகுதி பக்கம் வாங்க சார். தொகுதியில் தான் சொல்கிறேன். ஒரு தொகுதிக்கையும் என்ன ப்ராப்ளம் இருக்கோ சால்வ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக் அவங்க எங்களுக்கு நம்ம சொல்றபடி கேட்பாங்க. சார், இப்போ ஏதாவது மோப்பம் முடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு தொகுதியாவது இந்த பாருங்க, அதில் ஒன்று எடுத்து விடுங்க சார். 234 தொகுதியிலையும் எனக்கு பதிவு பண்ணி இருக்காங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். உங்கள் பிரான்சைஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எப்படி
கள நிலவரம் இருக்குன்ட்டு மோப்பம் பிடிச்சிங்களா இல்லையா? இது இன்னைக்கு புதுசாக இன்னைக்கு தான் இந்த தொழில் ஆரம்பித்த மாதிரி என்கிட்ட சொல்லாதீங்க. ஆ கடந்த காலம் இருக்கிறத 30 வருஷமாக இந்த வேலையில் பண்ணுறோம். எந்த வேலை? 132 தொகுதிகளில் ஜெயிப்பார்கள்னு சொன்னது நாங்கள் தான். 148 தொகுதிகளே டிஎம்கே ஜெயிப்புன்னு சொன்னதும் நாங்கள் தான். எப்ப 148 தொகுதிகளை எப்ப ஜெயிச்சிருக்காங்க? நீங்க பாருங்க, பேப்பர் பாருங்க தெரியும். எப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சார் நீங்க தப்பா சொல்றீங்க. இந்த பாருங்க, ஒரு டேட்டா சொல்லுங்க சார். நான் இங்க இருந்து ஓடி போயிடுறேன். இல்ல அப்பனா இங்கே நான் தூக்க மாட்டேங்கிறேன். 148 தொகுதியில திமுக எங்க ஜெயிச்சிருக்கு பாருங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லட்டுமா? இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் நாங்க என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான். அப்படி கிடையாது. நீங்க எடுத்து விடுறீங்களா? திமுக 148 இடத்துல ஜெயிச்சதே கிடையாது. 132 சொன்ன அது ஒத்துக்கிறீங்களா? அது ஒத்துக்கிற. இப்ப அதே மாதிரி அது இப்ப 2021 சட்டமன்ற தேர்தல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நீங்க புரியாம பேசுறீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டு கேட்கிறேன். திருப்பி அதாவது நான் 148னா 4 கூட போவோம், 4 கம்மி போவோம். அப்படி இல்ல, அப்படிதான் முடியாது. முடியாது. இல்ல அப்படி கிடையாது. நிறுத்துங்க. அப்புறம் 252 சீட்ல டெல்லியில ஜெயிப்பார்கள் வாஜ்பாய் என்ன கரெக்டா கிடைச்சது. அதனால நான் வந்து புள்ளியல் நிபுணன் கிடையாது. இல்ல 252 கூட்டணியோடு ஜெயிப்பாங்கன்னு வாஜ்பாய் சொன்னீங்களா? ஆமா ஆமா ஆமா, ஆட்சி அமைப்பார் சொன்னேன். ஆமா, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பாருங்க, நான் வந்து புள்ளியல் டேட்டாவோட பண்றேன். அப்படி கிடையாது. நீங்க பிரசாந்த் கிஷோர் பாருங்க, ஜான் ஆரோக்கியசாமி பாருங்க, திரு ஸ்டாலின் அவர்கள் மருமகன் கரெக்டா சொல்லுவாங்க, ஃபிங்கர் டிப்ஸ்ல சொல்லுவாங்க. நீங்க போற போக்குல 148 அதே பாருங்க, அதே வேலையா இருக்கவங்க தான் என்ன பரிகாசம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு அது வேறதான். எனக்கு துப்பறி இலாக்கா தான் என் தொழில். துப்பறி இந்த ப்ராப்ளங்களை சால்வ் பண்றதுதான் என் தொழில். அதை விட்டுட்டு இதுல நோண்டாதீங்க. எதுல என்னமோ எலெக்ஷன்ல நான் சொல்லிட்டேன்னு சொல்லி பேசாதீங்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் ஒரே வாதாடுனா 232 சீட்டுன்னு சொன்னேன். 132 சீட்டு 50,000 ஓட்டு வித்தியாசம் ஆண்டிப்பட்டில ஜெயிப்பார்கள் சொன்னேன். யாரு? ஜெயலலிதா. அதெல்லாம் நடந்துச்சு. இப்ப வாங்க சார். சரி, நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். இந்த வாட்டி 2021 கொளத்தூரில் திரு ஸ்டாலின் அவர்கள் தோத்து விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொகுதி பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா? 21 2000 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சொன்னது 26ன்னு சொல்லல. ஆமா 26 தான் சொன்னது. 21 சொன்னதுனால தான். இல்ல 26ல கொளத்தூரில் திரு ஸ்டாலின் அவர்கள் தோற்கும் நிலைமையில் இருப்பதாக பல கிசுகிசுகள் யூகங்கள் பரவி கொண்டிருக்கிறது. மக்கள் அதிருப்தியா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஏதாவது கலக நிலை பார்த்துருக்கீங்களா? அவர் தொகுதியில 100% ஜெயிப்பார் ஸ்டாலின். அப்படிங்களா? ஆமா. எதை வச்சு சொல்றீங்க? அப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நம்ம வார்த்தையை முடிச்சுக்கலாம். நான் சொல்லணும்னா கேட்கறான் தான் பேசுங்க. இல்ல அப்படி சும்மா விளையாட்டா என்ன பேசுறது, கிண்டல் பண்ற மாதிரி பேசுறது வேண்டாம். அதாவது இப்ப ஸ்டாலின் ஜெயிப்பாரா இல்லையான்னு அந்த தொகுதியில கேட்டீங்க. நான் ஒரே வார்த்தை சொல்றேன், ஜெயிப்பான்ட்டு. எப்படின்ற அளவு கேட்டீங்கன்னா எப்படி? எனக்கு என்னோட தொகுதி மக்கள் இருக்காங்க, அந்த நிலவரத்தை எடுத்து என்னால் சொல்ல முடியும். அதை வச்சு சொன்னேன். அப்படி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க? எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா என்ன சொல்லுவாங்களா வேணாம் சார். அங்க இருக்கிற உங்க ஆளுங்க மோப்பம் பிடிக்கணும்ல மக்களை. எப்படி சார் தெரியும்? இந்த பாருங்க மிஸ்டர் கண்ணன், எல்லா இடங்கள்லயும் என்னுடைய ஆட்கள் இருக்கிறாங்க. அது வந்து ரகசியமான ஆட்கள். அதுதான் ஆட்களும் இந்த மாதிரி காவல்துறை மாதிரி இந்த போலீஸு, டிஜிபி, ஐஜிபின்லாம் எங்களுக்கு கணக்கு கிடையாது. எங்களுடைய ஸ்மெல் பண்ணி கொடுக்க என்னுடைய இன்ஃபார்மன்ஸ், ஃப்ரீலான்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், டைரக்ட் ஆஃபீஸர்ஸ்னு 3 பகுதியாக என்னோடய அதிகாரிகள் இயங்குறாங்க. அந்த இயங்குகிற அதிகாரிகள் ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் செயல்படும் பொழுது எனக்கு சந்தேகப்படும் இடத்துல இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் என்றால் அவர்கள் சொல்வார்கள். உங்க ஆளுங்க விலைக்கு போயிடுவாங்கன்னு நீங்க கேரண்டி தர முடியுமா? விலைக்கு போகிற ஆட்கள் நாங்கள் நியமிக்கவே மாட்டோம். அப்படியா? சரி, நீங்க இது வரைக்கும் ஏதாவது மோப்பம் பிடிச்சி சொன்னது நடந்திருக்கா? அதனால தான் பழச சொன்னால் அது பழசுன்றீங்க. புதுசாக சொல்கிறது வந்து இப்போதைக்கு புதுசாக சொல்கிறதுல இப்போ ஒர்க்கள் இருக்க மொழியே அதை சொல்லிட்டீங்க. அதை விட்டுருங்க. புது கதைக்கு வருவோம். என்ன கதை? இந்த 2026 எப்படி இருக்கு கள நிலவரம் கொஞ்சம் சொல்லுங்க சார். கள நிலவரத்தை தான் எங்கள்கிட்ட வந்து யார் முயற்சி பண்ணி வர்றாங்களோ அதுக்கப்புறம் தான் அதை நோண்டுவோம். இப்போ நோண்டல இல்லை, இப்போ சும்மா தான் இருக்கிறீங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன? சும்மா இருக்கோம். அப்பனா எதுக்கு சொன்னீங்க நாங்க 234 தொகுதிகள் மோப்பம் பிடித்து கொண்டு இருக்கிறோம்? யாரு
யார் எலெக்ஷனில் நிற்கிறாங்களோ அவங்க என்னிடம் வரும் பட்சத்தில் நான் அதை மோப்பம் பிடித்து தர முடியும்னு தான் சொன்னேன். இல்லை ஜெயிச்சு இருக்கு எங்கிட்ட சொன்னீங்களே, ஆன் த ரெக்கார்டு கேமராக்கு பின்னாடி சொன்னீங்களே. என்ன சொன்னேன்? யார் வந்தாலும் என்னை வந்து அணுகினால் அவர்களை 234 தொகுதியில் வின் பண்ணி சாதனை செய்து நான் தமிழக அமைச்சர் முதல்வராக்குவேன், எங்க ஜார்ஜ் கோட்டையில் அமர வைப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களே. சொல்லலையே. நீ என்கிட்ட சொன்னீங்களே. இது மாதிரி சொன்னதாக நீங்க பொய் சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க. இல்ல நீங்க என்கிட்ட சொன்னீங்க. இல்ல எந்த கட்சி வந்தாலும் நான் ஜெயிப்பு வைப்பேன். என்கிட்ட வரும் யாரா இருந்தாலும் என்னால் முடியும்னு சொன்னேன். அப்படியா சார்? இப்ப பணம் வேணும் சார், பணம் டப்பு வேணும், எப்படி முடியும் உங்களால? அதாவது நான் சொல்றது என்னன்னா, புரிஞ்சுக்கிட்டு பேசணும் மிஸ்டர் கண்ணன். இல்ல நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, யார் வந்தாலும் என்னால் ஜெயிக்க வைக்க முடியும் பாருங்க, அவர்கள் நிலையை சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கேன். ஜெயிக்க வைக்க ஒன்று தீங்கி சேர்த்து பேசாதீங்க. அவங்க அவர்கள் நிலவரத்தை என்னால் கூற முடியும். எது ஜெயிப்பாங்க தோப்பாங்க அது சொல்லுவீங்களா? நிச்சயமா. உங்ககிட்ட நான் நீங்க வந்தா பயங்கரமா உருன்னு உருவிடுவீங்க, அப்புறமா நீங்க வந்து ஜெயிப்பாங்க தோப்பாங்க அது மாத்திரம் தான் சொல்லுவீங்களா? யார் வந்தாலும் உங்ககிட்ட வந்தாலும் அதை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லணும். பாருங்க மிஸ்டர் கண்ணன், அப்பதான் ஒரு தொகுதியிலையும் என்னை கேட்கும் பட்சத்தில் அவர்கள் நிலை என்ன என்பதை சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கேன். அது யாருக்கால தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றது? நீ உங்ககிட்ட வர்றவங்கள்ட்ட சொல்லுவாங்கன்னு சொன்னேன். யார் வேணாலும் நீங்க பண்ணி போங்க, எனக்கு என்ன. இல்ல ஜெயிக்க வைக்க முடியுமா முடியாதா? ஜெயிக்க வைக்கிற வார்த்தைகள்லாம் என்று நான் இப்ப இன்னும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்காம சொல்ல முடியாது. இப்ப கூட முந்தா நாள் கூட ஒரு பிரமுகர் வந்தார். எனக்கு வந்து பிஜேபியை ஆட்சி செய்ய வைக்க முடியுமா உங்களால் என்று கேட்டார்கள். நான் கூறினேன், நான் என்ன சொன்னேன்னா, பிஜேபியோ யாராக இருந்தாலும் சரி, எனக்கு அவர்கள் வந்து என்னை எந்த அளவுக்கு அணுகுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி வாங்கி தர்றதுக்கு என்னால் முடியும், முயற்சி பண்ணுவேன் இன்னும் சொல்லிட்டேன். அவர் போயிருக்கார், நான் டெல்லிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கார். போயிட்டு வந்த பிற்பாடு தான் நான் சொல்ல முடியும். அப்போனா நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி உங்ககிட்ட வந்து கேட்டு இருக்கு. நான் சொன்னது பாஜக மட்டும்தான். இப்போ அவங்க கூட்டணியோட பாஜக ஏடிஎம்கே இருக்கானா இல்லையா அதை பேசல அவங்க. எனக்கு பாஜகவை நீங்கள் நான் விரும்பும் பட்சத்தில் உங்களால் முடியுமா, எனக்கு இருங்கள். அவர் சொல்லிய வார்த்தை எனக்கு நன்கு மோடி. ஆமா மோடி, அதான் மோடின்றேன். அவர்களை பல ஆண்டுகளுக்கு இது பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு நல்ல பழக்கம். அவரு உங்களுக்கு தெரியுமா இல்ல உங்களா அவருக்கு தெரியுமா? இப்ப வந்தவருக்கு என்ன தெரியும், மோடி உங்களுக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். ஆனா அவர் உங்களுக்கு தெரியாது, அவரு உங்களுக்கு தெரியாது. அவரு இவருன்னா யாரை சொல்றீங்க? இல்ல மோடி உங்களுக்கு தெரியும், திரு குலோத்துங்கன் சோழன் அவர்கள் மோடிக்கு தெரியாது. அதை பத்தி எனக்கு தெரியாது. இப்பதானே சொன்னீங்க. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமே எனக்கு நல்லாவே மோடி நல்லா தெரியும் சொல்லலைங்க. என்ன தெரியும் நீங்க என்கிட்ட வந்தவர் சொன்னார்னு சொன்னேன். அப்படியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, அதை தான் சொல்றேன். அவ்வளவு நேஷனல் ஃபிகரா நீங்க? அட என்னை வந்து பார்த்தவர் வந்து எனக்கு மோடியை பல ஆண்டுகளாக தெரியும்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்தாருன்னு சொன்னேன். அவருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும்? அவருக்கு என்ன சொல்றதே புரிஞ்சுக்காம பேசுனீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்தாருன்னு சொன்னேன். என்ன திருப்பி என்ன கேட்டுக்கிட்டு பேசுனா என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியும், அதனால பிஜேபியை ஜெயிக்க வைக்க முடியுமா உங்களாலன்னு சொல்லி வந்தாருன்னு சொன்னேன். அப்பனா தமிழக பிஜேபி மத்திய பிஜேபி உங்ககிட்ட வரப்போகுது. அது எனக்கு தெரியாது. ஒருத்தர் பேசிட்டு போனாரு, நான் டெல்லிக்கு செல்லிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அவ்வளோதான். உங்களை இப்ப இருக்கிற கரண்ட் நிலவரத்தை உங்களால சொல்லவே முடியல, நான் கேட்கறதுக்கே சொல்ல முடியலையே. எப்படி மோப்பம் பிடிப்பீங்க சார்? அந்த அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அது கொஞ்சம் சொல்லுங்க சார், நானும் கத்துக்கிறேன். உங்களுக்கு அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. அது பரம்பரை ரகசியமா சிதம்பர ரகசியமா? அது உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாது, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்றீங்க. திருப்பி இந்த மாதிரி கிண்டல் பண்ற வார்த்தை வேணான்னு, மக்கள் ரசிக்கணும்ன்ற மாதிரி இருக்கணும். ஜோக்கடிச்சிட்டு போயிருக்காங்கன்ற வார்த்தை ஏற்கனவே பேசியிருக்காங்க, வேண்டாம். அப்படியா? ஆமா சரி சார், அதனாலயே நான் கொஞ்சம் அவாய்ட் பண்றது. சரி, பாஜக வந்து கேட்டாங்க, அடுத்தது வேற யாரு கேட்டாங்க? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு இப்ப இதெல்லாம் இப்ப வந்து கேட்டு செய்யும் போது நான் சொல்றேன். எது
நேற்று இந்த 2 நாளில் வந்து கேட்டுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டேன். ம். அது ஒரு உண்மை. யார் யார் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வேண்டாம். எனக்கு சில பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க தன்மையில் அவங்க இயங்கிட்டு வரும்போது என்கிட்ட வரும்போது நான் உதவி பண்ணுவேன். ஏன்னா துப்பறியும் இலாக்கான்றது இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான நல்ல நிறுவனம். இதில் எல்லா மக்களுக்கும் எல்லா விதத்துலேயும் நாங்கள் பயனாக இருக்கோம். அந்த பயனில் ஒன்று தான் இந்த எலெக்ஷன் சம்மந்தமான மேட்டரும் கூட. அப்போ யார் வந்து இங்கே என்னை நம்பி அவரவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தான் நிலைமை என்னன்றது அவங்க ஆட்களை போட்டு என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனாலும் நான் பண்ணி கொண்டிருக்கிறது இன்றைக்கி நேரத்தில் பல ஆண்டுகளாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னை நம்பி வர்றதுக்கும் சில பேர் இருக்கிறதுனால என்ன ஜெயலலிதாவே வந்திருக்காங்க, ஆற்காடு வீராசாமி வந்திருக்காங்க, அத்வானி சம்மந்தமான இவங்கள்லாம் வந்திருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் ரொம்ப சின்ன வேலை. இது சின்ன வேலையா? சின்ன வேலைன்னு என்ன, மற்றவங்கெல்லாம் சாதாரண வந்து பேசுகிறதெல்லாம் சின்ன விஷயம். அவங்களே வந்திருக்கிறப்ப நான் அவங்கள ஆட்கள் தகுந்த மாதிரி வருவாங்க. ஸோ நியூட்ரலாக இருக்கிற அந்த 40% மோப்பம் பிடிச்சி தான் உங்களுக்கு வருமா வராதான்னு சொல்ல முடியும். இப்போ டிஎம்கே கிட்ட இருக்குது, அதிமுக கிட்ட இருக்குது, பாமக கிட்ட இருக்குது, நாம் தமிழர் கட்சி கிட்ட இருக்குது, பாஜக கிட்ட இருக்குது, காங்கிரஸ் கிட்ட இருக்குது. அந்த ஓட்டெல்லாம் மோப்பம் பிடிச்சி இவருக்கு கொண்டு வர முடியாது. உங்களால் கொண்டு வர முடியாது. அந்த ஓட்டு அவங்களுக்கு விழுந்து தான் தீரும். அதை போய் திருப்பி கொண்டு வரதுக்கு நான் பிளான் பண்ண மாட்டேன். அப்போனா உங்களை எதுக்கு சார் நான் வந்து பார்க்கணும்? இந்த மிடில் ஓட்டு இருக்கு 40% தான் எனக்கு எய்ம். அப்போனா நீங்கள் என்ன ஜெயிக்க வைக்கிறதுன்னு உங்களுக்கு அப்போனா காசு மாத்திரம் உருவிடுவீங்க. நீங்கள் உங்களால் இவ்வளோ பர்சன்டேஜ் வர்றதான்னு சொல்ல முடியும், ஜெயிக்க வைக்க முடியும். இப்போ பாரு, பிரசாந்த் கிஷோர் பாரு, 2021 ஸ்டாலினை ஜெயிக்க வச்சாரு இல்லை, 2014 மோடியை ஜெயிக்க வச்சாரு இல்லை. அப்புறம் என்னாச்சு? நான் கேட்கறதுக்கு அப்ப என்ன இது உங்களால முடியுமா முடியாதா? பாருங்க, காசை வாங்கினாங்க செஞ்சாங்க. ஆமா, 300 கோடி கொடுத்தாங்க, காசை வாங்கினாங்க செஞ்சாங்க. அதை நீங்களும் காசு வாங்குறீங்கல்ல, சும்மா வேலை செய்யறீங்க. பாருங்க, குழப்பாதீங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். திருப்பி குழப்பாதீங்க. என்னுடைய எய்மு இப்படிப்பட்ட எய்மில் தான் நான் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். அதாவது அவங்கவுங்க ஓட்டு அவங்கவுங்களுக்கு விழும், அதை போய் நான் நோண்ட மாட்டேன். அதே நேரத்தில் 40% வந்து யாருக்கு போடுறது தெரியாமல் இருக்கிற ஓட்டை கேட்டு அவங்க எத்தனை, அதில் ஒரு 25% ஓட்டு. உங்களை எதுக்கு சார் நான் வந்து பார்க்கணும்? நாங்கள் வந்து பார்க்கணும். இப்போ பிரசாந்த் கிஷோர் இருக்கு, ஆரோக்கியசாமி எடுத்துக்கங்க, திருப்பி அவங்க கரெக்டாக இந்த ஜெனரல் எலெக்ஷனுக்கு சட்டமன்ற தொகுதியை பாராளுமன்ற தொகுதியை அவங்க இது ஒர்க் பண்ண ஜெயிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி உங்களை சரி, அவங்கள்ட்ட நீங்க போங்க, என்கிட்ட வராதிங்க. ஏன்னா என்கிட்ட நீங்க வரவே வராதிங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் தெரியுமா, அவங்க தான் பெரிய ஆள்லாம், போங்க, என்கிட்ட வர்றீங்க. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அவங்க பெரிய ஆள்னா நான் சொன்னேன், அவங்களே ஏன் திருப்பி வேணான்ட்டாங்க, திருப்பி வேணான்னு சொன்னாங்கன்றது கேள்வி சொல்லுங்க. அவர் நின்று தொகுதியில் தோத்துட்டாருன்றதெல்லாம் சொல்லுங்க. நீங்க நின்னாருன்னீங்கன்னா அது எனக்கு என்னமோ கேவலமா என்ன திவான மாதிரி இருக்கு. வேண்டாம், அப்படி கிடையாது, வேண்டாம். ஜெயிக்க வைக்க முடியுமா முடியாதான்னு கேட்கிறேன். ஜெயிக்கிற வார்த்தையை விடுங்க. அவங்களோட தொகுதின்னு சொல்லணும், அவ்வளவுதான். அவங்களுடைய தொகுதி என்ன, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு ஓட்டு கிடைக்கிறது மட்டும்தான் நான் பேசுவேன். ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாற்ற மாட்டேன், அவ்வளவுதான். அவ்வளவு நியாயஸ்தன் ஜென்டில்மேன். நீங்க வாங்குற காசுக்கு நியாயமா ஒர்க் பண்ணுவீங்க. இந்த பாருங்க, காசு வாங்கின பிற்பாடு பேச வேண்டிய வார்த்தையை அதுக்கு முன்னாடியே பேசாதீங்க, வேண்டாம். அவங்க எவ்வளோ தருவாங்க, என்ன பண்ணுவாங்க, நான் என்ன பண்ண போறேன்றது பிளானே. இது பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, என்னது எல்லாமே பிளானிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் தான். என்னது முட்டையா உங்களுக்கு பிளைண்டாக சொல்கிறவன் நான் கிடையாது. எவனை ஒன்றும் இல்லை, எஸ்வி சேகரை ஒரு மேட்டருக்கு வாங்கன்னு சொன்னால் 2 லட்சம் கொடுக்குன்றார். ஏதோ ஒரு மேட்டருக்கு கூப்பிட்டோம். இல்லை எந்த மேட்டருக்கு? அது மேட்டர்னா சொன்னாவே புரிய மாட்டேங்குது. மேட்டர்னா அந்த மேட்டருக்கு இந்த பாருங்க, அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்குன்னு ஒரே வார்த்தை முடிக்கிறேன். அவர் இல்ல மேட்டர் கூப்பிட்டாருன்னு எனக்கு மேட்டர்னா இன்டர்வியூன்ற மேட்டர் தான். இப்ப பேசிட்டு இருக்க இன்டர்வியூ தானே இது. இந்த இன்டர்வியூ வேற ஏதோ மேட்டர், அதாவது அவங்க புத்தி வேற மாதிரி போகுது, அவ்வளவுதான். இது நீங்க சரி, ஒரு மேட்டருக்கு அவர்கிட்ட கூப்பிடுறப்பன்ற பட்சத்துல வேற இதை விட்டுட்டு வேற என்ன கூப்பிடுவேன். இல்ல மாமே மேட்டருக்கு போலாமான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது உங்க இஷ்டம், எனக்கு தெரியாது. உங்ககிட்ட வந்து அது எனக்கு தெரியாதுன்னா அது எனக்கு தெரியாதுன்னா அது விடுங்க. ஏன்னு அதையே ஏன் ஒன்றுறீங்க? ஒரு மேட்டர் பேர் வந்தாரு, அதை நான் மேட்டர்ன்ற வார்த்தையை சொல்லிட்டது பெரிய தப்பா? அது ஒரு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு இருக்கணுமா? அப்படி சொல்லணும், புரியுற பாருங்க. நான் பேசுறது தமிழ்ல தான் பேசுறேன், அதனால நீங்க இதெல்லாம்
வேண்டான்ட்டு. அதனால தான் கெட்ட பேர் உனக்கு பண்ணி விட்றாதீங்க எதையுமே, கிண்டல் பண்ணுற மாதிரி விட்றாதீங்க எதையும். ஆனால் உங்களை பற்றி இந்த மாதிரி பண்ணுறதுல கிண்டல் பண்ணுறாங்கிற வார்த்தைகள்லாம் வெளியே வந்திருக்கு. அதனாலலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க மிஸ்டர் கண்ணன். சரி, ஊரு பேரு தெரியாத எவரோ ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கே 2 லட்சம் கேட்குறாருன்னா, அதே மாதிரி இன்னொரு நடிகர் இருக்கார், அவர் வந்து வாங்க இன்டர்வியூ பண்ணணும்னா 50,000 கேட்குறாராம். ஒரு ஆளுங்களும் பணம் கொடுத்துட்டு தான் இன்டர்வியூ பண்ணுறப்ப, நான் உங்களை பொறுத்தவரைக்கும் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக நான் ஜாலியாக பேசுகிறேன், உங்ககிட்ட இருந்து கறக்கிறேன் சார். ஆமாம், நல்லா கறக்கிறேன். ஆமாம். எப்படி உங்களுடைய நாலேஜ் இந்த உலகம் அறியணும், தமிழ்நாடு அறியணும், உங்களை தேடி பல கட்சிகள் வரணும், அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆசைப்படுறேன் சார். நீங்க ஆசைப்பட்ட வகையில எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியும் சந்தோஷம் அளிக்குது. இல்ல இந்தியாவிலே முதலா நீங்க தான் இந்த சர்வே எடுத்து நீங்க சொல்லி இருக்கீங்க. ஆமா, யாரு ஜெயிப்பாங்க யாரு இதுன்ட்டு. இந்த தனியார் நிறுவனங்கள் வராதது நீங்க ஒரு துப்பறி நிறுவனம் ஆரம்பிச்சு அதையும் செஞ்சிருக்கீங்க இந்தியாவில் முதல் முறையா. இது மட்டுமே இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான். ஆமா, வேற செக்யூரிட்டியோ மேட்ரிமோனியலோ கிடையாது. இப்போ மேட்ரிமோனி பற்றி அசிங்கமாக பேசிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க சொன்னது அப்படியே நடந்திருக்கு. 2011 ஜெயலலிதா தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்க, அது நடந்திருக்கு. ஆமா, ஆனா ஊரு ஃபுல்லா கலைஞர் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அது, ஆனா நீங்க சொன்னதான் நடந்தது. அது அதே மாதிரி தான் இப்ப 2026ல எப்படி இருக்குன்னு நான் கேட்கிறேன். இன்னும் ஒரு 10 மாசம் இருக்கு. அதுதான் சொல்றேங்க, 100% நான் சொல்ல தான் போறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப முடியாது. இப்ப சொன்னேன்னா சரியா இருக்காது. அப்படியா? ஓ, உங்க பரமராசத்தை சொல்ல மாட்டீங்க எனக்கு? வேண்டாங்க, சொல்லிட்டேன்னா டேஞ்சருங்க எனக்கு. உங்களுக்கா? ஆனால் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, அது சரியில்லைன்னு சொன்னேன்னா கம்முன்னு இருங்க. எனக்கு சொல்ல எப்போ முடியுதோ அப்போ சொல்லுவேன். அதே நேரத்தில் பல விஷயங்கள் என் மைண்டில் ஓடுது. அதில் ஒன்று எடுத்து விடுங்க சார். பல விஷயத்தில் பாருங்களேன், 5 பேரை கொலை பண்ணியிருக்காங்க 5 ஏரியாக்கள்ல. யாரு? கொடநாட்டில். அப்படியா? ஆமா, அது அவங்க காவலாளியே எல்லாரும் தெரியும் இல்லையா? ஊருக்கே தெரியும். நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? யாரையும் அரெஸ்ட் பண்ணலையே. யாரையும் அரெஸ்ட் பண்ணலையே. ஏன் ஏன்? அது அரசியலுக்குள்ள இருக்கும் பரம ரகசிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஏதோ பாருங்க. அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்ல முடியுமா? எப்படி, எந்த நேரத்தில், என்ன, அதெல்லாம் ரொம்ப ரகசியம். இல்ல அது பெரிய ரகசியம், கொடநாட்டு விஷயம். நீங்க வெளியே சொன்னா அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்லைங்க. இல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட பெரிய ரகசியம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் பெரிய ரகசியம்னா ஜெயலலிதா தான். அவங்களையாங்க? ஜெயலலிதா சாதாரண செத்தாங்களா? அது மர்ம மரணம் தானே. அப்படியா? அப்படியான்னு கேட்காதீங்க, உலக அறிஞ்ச உண்மை. அப்பனா அந்த ஏதோ வெண்டிலேட்டர் அந்த டியூப் அதெல்லாம் புடிங்கி போட்டாங்களா? நீங்களா என்ன வேணா கற்பனை பண்ணுவீங்க, ஆனால் அது மர்மமான மரணம். அந்த மர்மமான மரணம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மரணத்துல நான் சொல்றது கேளுங்களேன். பொதுவாகவே ஒரு பில்டிங் சாதாரணமாக கட்டிகிட்டு இருக்கான் ஒருத்தன். அப்போ இந்த இன்ஜினியர் மேலேருந்து கீழே வந்து செத்து போயிட்டான்னு அந்த ஓனர் எங்கேயோ இருக்கானவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், வெயிட் அப்படி இருக்கிறப்ப மாற்றி 5 கொலைகள் நடந்த இடத்துல ஒன்றும் செய்யலை, அப்போலோ ஹாஸ்பிட்டலையும் எதுவும் செய்யலை. அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம நாடு இருக்கும்போது எவ்வளோ ரகசியமாக நான் இருந்தாகணும். ஓ, இந்த தொகுதி பற்றி உண்மையை நிலவரத்தை சொன்னால் உங்களுக்கு ஆபத்து. பாருங்க, ஆபத்துக்கு நான் பயப்படாட்டியும் நம்ம ஆபத்தை ஃபேஸ் பண்ண விரும்பலை. எதுக்கு ஆபத்து? விலை கொடுத்து வாங்கணும். ஆனால் நீங்கள் விலை கொடுத்து வாங்கினா தான் ஜெயிக்க வைக்க முடியும். முடியாமல் நான் பேச மாட்டேன். என்னகிட்ட அணுகுனவங்களுக்கு நான் ஜெயிக்காமலோ அவங்க தொகுதியை பற்றி தெரியாமலோ விட மாட்டேன். சரி, இப்போ உங்களை பாஜக பார்த்துருக்கு. பாஜகவின் யாரோ பிரதிநிதி பார்த்திருக்காங்க. யாரோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யாரோ எக்ஸ் பார்த்திருக்காங்க. அவர் கையில நேத்து அவர் சொன்ன விதம், என்னிடம் 3 லட்சம் பேர் பதிவு பண்ணி என்னிடம் இருக்கிறார்கள் சொன்னார். ஸோ எவ்வளோ போட்டி வாங்க போறீங்க? அது கிட்டத்தட்ட 10,000 கோடி 5,000 கோடி. 30 தொகுதிக்கா? 10,000 கோடி 5,000 கோடி நீங்க கேட்கறதுக்கான்னு நான் சொல்லணும்ல ஒன்று, அதனால சொல்றேன். அப்பனா 234 தொகுதிக்கு உங்களுக்கு எவ்வளவு தரணும்?
என்ன சார் இது 1,00,000 கோடி உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க உங்களுக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் இப்போ கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. அவ்வளோதான். இல்லை 30 தொகுதிக்கு இப்போ 5,000 கோடி 10,000 கோடி ஒரு 50,000 கோடி. எப்பா சார், என்னையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க சார். இந்த பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டை நிறுத்திட்டு வேற மாதிரி பேசினா நல்லது. சரி சார், திருப்பியும் நான் சொல்ல வர்றது உங்கள்ட்ட விளக்கம் கொடுக்குறது அறிவு விளக்கம், இன்டெலிஜென்ட்டான மேட்டர்ஸ். நான் வந்து வேறு வேறு பிளான் வச்சுக்கிட்டு ஒரு டிடெக்டிவ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு இது வரைக்கும் இந்தியாவிலேயே டிடெக்டிவ் காலேஜே கிடையாது, டிடெக்டிவ் யூனிவர்சிட்டியே கிடையாது. நான் அதை உருவாக்குறதுக்கு காரணமே என்னென்னா, நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கணும், நம்ம நினைக்கிற ஆட்களை வந்து நல்ல அதாவது புரிய வச்சு அவங்கள ஜெயிக்க வைக்கிற லெவலுக்கு போகணும், அவங்களோட நிலைமைகளை அவங்களுக்கே புரிய வைக்கணும், இந்த எண்ணங்களில் நான் இருக்கேன். இந்தியாவுக்கு தொண்டு செய்கிறீங்க, சமூக தொண்டு செய்கிறீங்க, டிடெக்டிவ் உருவாக்குறீங்க, உங்களை மாதிரி பணக்காராக்க போகிறீங்க பாருங்க. அப்போ சார் உங்ககிட்ட நம்பிட்டு வர்றாங்களே சும்மாவா? 5,000 கோடி வராங்க, 10,000 கோடி கொடுக்க போகிறோங்க, சும்மாவாகுது? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் பார்த்தா சிம்பிளாக இருக்குதுங்க சார். பிரசாந்த் கிஷோர் மாதிரி பெரிய பந்தா இல்லை, ஆரோக்கியசாமி மாதிரி பெரிய பந்தா இல்லை, திரு ஸ்டாலின் மருமகம் மாதிரி சபரீசன் மாதிரி பெரிய இது இல்லை சார், சிம்பிளாக இருக்குதுங்க சார். பார்க்கலாம் சார், திருப்பியும் உங்களுடைய சிம்பிள் இது. தேர்தல் நெருங்க 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 உங்களுடைய கிரேஸ் ஏறப்போகுது, உங்கள் வீட்டில் கூரை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது படம். எத்தனை வேட்பாளர் வந்து நிற்க போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம் சார். ஜெம் டிவிக்காக பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மிக்க நன்றி சார். ஜெம் டிவி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இதை கேட்டு வினா எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.